புனித தந்தை பிரான்சிஸ் கிரேட்சோ மலையில் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றார். நவம்பர் 29ஆம் தேதி ஒழுங்கு உறுதி செய்யப்பட்டது. அதன் பின் பிரான்சிஸ் ரியேத்தி பள்ளத்தாக்கை அடைந்தார். தனது வாழ்வின் இறுதி நாட்கள் வந்து கொண்டிருப்பதை உணர்ந்தார். அந்த நாட்களை அமைதியின் அரவணைப்பில் செலவிட விரும்பினார். மண்ணிலிருந்து தான் விடைபெறும் முன் புது கண்ணோட்டத்துடன் கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை கொண்டாடும் ஆசை கொண்டார். வானம் வேண்டாம், அதன் மகிமையும் தேவையில்லை, என் மக்கள் மட்டும் போதும் என்று விண்ணை விட்டு மண்ணில் குடிகொண்ட கிறிஸ்துவின் பிறப்பு பிரான்சிஸுக்கு மிகவும் பிடித்த விழா என்று செலானோ தாமஸ் எழுதியுள்ளார். கடவுளே மனிதனாகி பெண்ணின் மடியில் குழந்தையாகின்றார். இயேசு பிறந்த குடிசையின் அலங்கோலத்தைக் கண்டு பிரான்சிஸ் கண்ணீர் சிந்திய நாட்களும் உண்டு. பிரான்சிஸ்க்கு வெலிதா ஜான் என்ற நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் கிரேட்சோ மலையில் வாழ்ந்த உயர்குடியைச் சேர்ந்தவர். கிறிஸ்துவின் பிறப்பை அவருடன் கொண்டாட விருப்பம் கொண்டார் பிரான்சிஸ். கிறிஸ்து தான் பிறப்பில் பட்ட துன்பங்களை உணர்த்தும் வகையில் அந்த மலையில் குடில் ஒன்றை அமைத்தார். அதில் வைக்கோல் இட்டு ஒரு எருதையும் ஒரு கழுதையையும் அங்கே கட்டி வைக்க பணித்தார். விண்ணும் மண்ணும் உரசிக்கொள்ளும் கடவுளும் மனிதனும் சந்தித்துக் கொள்ளும் நிகழ்வு தத்துருவமாக படம் பிடிக்கப்பட்டது. இந்த செய்தி காட்டுத்தீ போல் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. கிரேட்சோவை அடுத்து வசித்த மக்களுடன் துறவிகளும் சேர்ந்து தீவட்டிகளுடனும் மெழுகுதிரிகளுடனும் குடில் அமைக்கப்பட்ட இடத்தை அடைந்தனர். அழகுற பாடினர். தன் விண்ணப்பத்திற்கு செவிமடுத்து அங்கு வந்துள்ள மக்களுக்கு விண்ணக அமைதி பரிசாக கிடைக்கும் என்று பிரான்சிஸ் அருள்வாக்கு அருளினார். திருப்பலியில் இயேசுவின் திருநாமத்தை உச்சரிக்கும் போதெல்லாம் பிரான்சிஸின் நா இனித்தது. குடிலில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை இயேசு கண்விழித்து பிரான்சிஸை பார்த்து புன்முறுவல் செய்வதை தான் கண்டதாக ஜான் வெலிதா கூறினார். அன்று முதல் கிரேட்சோ கடவுளின் பிரசன்னத்தை தாங்கும் புண்ணிய பூமியானது. புதுமைகள் பூத்து கொழுங்கும் கோவிலானது. அங்கு வந்த மக்கள் அனைவரும் இதை உணர்ந்து அனுபவித்தனர். விண்ணில் வாழும் கிறிஸ்துவே அங்கு இறங்கி வந்து ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறந்து கொண்டிருந்தார். நோயுற்றோர் பலர் அங்கு வந்து நற்சுகம் பெற்றனர்.